வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஜமால் முகமது கல்லூரி உடற்கல்வியியல் துறை சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. கல்லூரிகளுக்கு இடையேயான ஆடவர் போட்டி கல்லூரி இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 14 கல்லூரி அணிகள் களத்தில் உள்ளன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டி நடத்தப்படும். இன்றைய போட்டியில் திருச்சி பல்கலைக்கழக அணி புதுக்கோட்டை ராஜாஸ் கல்லூரி அணியை 38-30 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தியது. தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் திருச்சி ஆண்டவர் கல்லூரி மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக அணியினர் மோதினர். இதில் திருச்சி ஆண்டவர் கல்லூரி அணிக்கு 35-27 என்ற புள்ளிக்கணக்கில் பாரதிதாசன் பல்கலைக்கழக அணியை வீழ்த்தியது. தொடர்ந்து போட்டிகள் நடக்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள திருப்பாலைவனம் ஸ்ரீ லோகாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருப்பாலீஸ்வரர் திருக்கோவில் பழமையானது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளியேறிய கொடும் விஷத்தை சிவபெருமான் தனது தொண்டையில் அடக்கி முக்கோடி தேவர்களை காத்தருளிய புராண சிறப்பு மிக்கது. இக்கோவிலின் திருப்பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி சிறப்பாக நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடும் விழா சிவாச்சாரியார் விஸ்வபதி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் திமுக அரசு அதனை செயல்படுத்தவில்லை. தீபமேற்ற வலியுறுத்தி கடந்த வாரம் மனுநீதி நாளில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மனு அளித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸில் இன்று நடைபெற்ற மனுநீதி நாளில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி மனுக்கள் அளிக்கப்பட்டது. முன்னதாக தமிழ்நாடு நரிக்குறவர்கள் கூட்டமைப்பு சார்பில் முருகன், வள்ளி, ராமன், அனுமர், பெருமாள் வேடமிட்டவர்கள் மனு அளிக்க வருகை தந்தனர். அவர்களை கலெக்டர் ஆபீஸுக்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். அனுமதிக்கும்படி கலெக்டர் பிரவீன்குமார் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து கடவுள் வேடமிட்டவர்கள் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டரிடம் மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறினார். எங்க சமூகம் நரிக்குற சமூகம். எங்க சமூகம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி முருகனை நம்பி தான் நாங்கள் வாழ்றவங்க. எங்களுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் பொண்ணு கொடுத்தவங்க. எங்கள் நரிக்குற சமூகத்திலேருந்து, அதாவது குறவர் சமூகத்திலேருந்து பொண்ணு கொடுத்தவங்க. அதனால எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீப ஏற்றணும். மேலே தீபம் ஏற்றினாதான் எங்களுக்கு ஒளிமையான வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதில் கீழே ஒரு சுடுகாட்டில் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. அது அங்கெல்லாம் ஏற்றக்கூடாது. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு முருகன் மலைக்கு மேலே எங்களுக்கு தீபம் ஏற்றி எங்களுக்கு நல்வழி காட்டணும். எங்கள் மக்களை பிரகாசிக்கணும். அந்த ஊர் அந்த ஒரு தீப ஏரி எல்லாம் இது பண்ணிச்சுன்னா பிரகாசிக்கும் தமிழகமே. அந்த மாதிரி அந்த முருகப்பெருமான் எல்லாமே கடாட்சம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது என்னன்னா, மனிதர்கள் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது வாங்கிடுறாங்க, குப்பையில கொண்டு போய் போட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கடவுள் வேஷம் போட்டு வந்தா அப்பனாச்சும் அந்த ஒரு மனிதாபிமானம் வருமா அப்படின்ற ஒரு அதிகாரிகளுக்கு கேட்கிறோம். எல்லா வேடம் போட்டு வந்திருக்கோம். ராமரு, ஆஞ்சநேயரு, பெருமாளு, நாராயண, கிருஷ்ணா, எல்லா சீதை, வலிவானேஷம் எல்லா வேஷம் போட்டு வந்திருக்கோம். நாங்கள் பகுல் வேஷம் கூட்டமும் நாங்கள் நெறிக்குற காலனி சமுதாயத்தில் தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். எல்லா தெய்வங்களையும் சேர்த்து மனு கொடுக்குறோம். என்னப்பா எதுக்குன்னா தீபம் மலை மேலே மலை மேலே ஏற்றணும் பண்ணுறதுக்காக மனு கொடுத்தோம். அது யாருமே கேட்கலையே. யாருமே அது கட்டாயமா நடத்தவே இல்லையே. நடத்திருந்தா நாங்க தெய்வங்க வேஷம் போட்டு ஒன்று வர வேண்டியது அவசியம் நம்மளுக்கு இல்லை. அது நடத்த வேண்டிய கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்க
கோர்ட்டில் அப்படி கொடுத்துருக்கோம். அதில் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள்லாம் வேஷம் போட்டு வர வேண்டியது இல்லை. நாங்கள் வரும்போது எல்லா பொதுமக்களும் கும்பிடுறாங்க. தெய்வமே மனு கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு இவ்வளோ இது வேதனையா, இது கஷ்டமா? கடவுளை வேஷம் போட்டு மனு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அது ஒரு கஷ்டம். எல்லா பொதுமக்களும் சரி நாங்கள் கூட்டம் சேர்த்து வந்திருக்கோம். மனு கலெக்டர்கிட்ட கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன இல்லை, கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோ அது மட்டும்தான் கோர்ட்டில் என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோ அது மட்டும் தீபம் மலை மேலே ஏற்றணும். இதுதான் முடிவு. கார்த்திகை மாதம் கடை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு காரைக்கால் கைலாசநாதர் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கல்யாணம் துவங்கியது. பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு சீர்வரிசை எடுத்து வந்தனர். திருமண கோலத்தில் சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் மணமேடையில் பிரவேசித்தனர். சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றும் வைபவம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருக்கல்யாண யாகம் வளர்க்கப்பட்டது. வேத மந்திரம் முழங்க அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷத்துடன் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் கடைசி திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரத்தையொட்டி 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமை சோமவாரம் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சரீர ஆரோக்கியம் கிடைக்கும், பிரச்சனைகளை கணவன் மனைவியும் இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஒளிமயமான கார்த்திகை கடைசி திங்கட்கிழமை எனும் சோமவாரம் சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு எம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகம் கொடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் 1008 சங்குகள் லிங்க வடிவில் அடுக்கி வைத்து அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிட புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். Ini